வீட்ல சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே வேஸ்ட் பண்ணாம இத மாரி செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் முதல்ல நேத்திக்கு செஞ்ச மீதி இருந்த எல்லா சப்பாத்தியுமே எடுத்துக்கிட்டேன். அத ரோல் பண்ணி நீட் வாக்குல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இருந்துமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண எல்லா சப்பாத்தியுமே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 4 முட்டை வச்சிருந்தேன். அந்த 4 முட்டைய போட்டு அது கூடயே கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் கிளறினதுக்கு அப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். அதே பாத்திரத்திலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கக்குள்ளவே கொஞ்சமா கல்லுப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையுமே அது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு எல்லாமே போட்டு ஆட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியுமே அதில் ஆட் பண்ணி நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்தா சூப்பரான சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.